இதே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தீய அடியாருடைய மரணத்தை குறித்து சொன்னார்கள். இந்த உலக வாழ்க்கையை அவன் விரும்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவனை நோக்கி கருமையான முகங்களை கொண்ட பல வானவர்கள் இறங்கி வருவார்கள். உயிரை கைப்பற்றக்கூடிய மாணவர் அவருடைய தலைக்கு அருகாமையில் அமர்ந்து, தீய அடியானே, அல்லாஹ்வினுடைய கோபத்துடனும் அவனுடைய சாபத்துடனும் இந்த உடலை விட்டு வெளியேறு என்று கூறுவார்கள். அந்த நேரத்தில் அவன் எவ்வளவு பெரிய வலியை அனுபவிப்பான் என்றால், அல்லாஹ் தன்னுடைய திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கல்லா இதா வலக்கத்தின் தராக், உயிர் தொண்டைக்குழியை அடையும் பொழுது ஒகீல மன்றாக், வந்திருப்பவன் யார் என்று கேட்கப்படும். அதுவே பிரிவு என்பதை அவன் விலகிக் கொள்வான். அவனுடைய ஒரு கால் இன்னொரு கால்களோடு பின்னிக் கொள்ளும். அவனுடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவன் பல வேதனைகளை அந்த தருணத்தில் அனுபவிப்பான். அவனுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஈரமான ரோமத்தை முள்மரத்தில் போட்டு இழுக்கும் பொழுது எப்படி அது கிழிஞ்சி டாக்டாரா வருமோ அதே போன்ற அந்த வானவர் அந்த தீயடியாருடைய உயிரை அந்த உடலை விட்டு பிரித்தெடுப்பார்.